வணக்கம். தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக அன்பர்களை வணங்குகிறோம். மீன ராசி 2024-2025க்கான குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். இது மீன ராசி அன்பர்களுக்கு. எதிலும் விவேகத்துடன் செயல்படும் மீன ராசி அன்பர்களே, எதிலும் விவேகத்துடனும் நிதானத்துடனும் செயல்படும் மீனராசி அன்பர்களே, இதுவரை குடும்பஸ்தானமான 2ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 முதல் சகோதர ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சகோதர ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான கலஸ்திரஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான பாக்கியஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான லாபஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். குரு 7ஆம் பார்வையாக பாகிஸ்தானத்தை பார்ப்பதால் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும். தனவரவுகளின் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மருத்துவம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்களில் புரிந்து கொள்வீர்கள். குரு 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைகூடி வரும். நிபுணர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்துவீர்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை நீக்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். கௌரவ பொறுப்புகளால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். குரு நின்ற பலனை பார்ப்போம். குரு சகோதர ஸ்தானத்தில் நிற்பதால் பூர்வீக சொத்துக்களை விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும், எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். எதிர்பாராத சில உதவிகளால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். மறைமுக தடைகளை வெற்றியாக எடுத்துக்கொள்வீர்கள். சரியா? குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்ப்போம். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மனதளவில் நினைத்த சில பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். உறவினர்களிடத்தில் வழியில் அனுசரித்து செல்லவும், உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி கவனத்தோடு செயல்படவும், மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செயல்களை நீங்களே செய்து நல்லது. மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செயல்களை நீங்களே செய்து கொள்வது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும், ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவதால் நெருக்கடிகள் குறையும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும். குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மனதளவில் திருப்தியற்ற சூழல் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும், வெளிவட்டார தொடர்புகளில் நிதானத்தை கடைபிடிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். குருவின் வக்கரகால சஞ்சார பலன்களை பார்ப்போம். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம், அதாவது உறவுகளின் வழியில் புரிதல் ஏற்படும். மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கவும். சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் மேம்படும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டாகும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்களை பார்ப்போம். இது பெரியவங்க, சின்னவங்க, ஆண் பெண், மாணவர்கள், வேலையில் இருப்பாங்க, தொழிலதிபர்கள், சிறு குறு பெரு தொழிலதிபர்கள் எல்லாருக்கும் சார்ந்தது தான். முதல்ல பெண்களை பார்ப்போம். சரியா? பெண்கள், புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கானது சொல்கிறோம். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கும். மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். புதிய துறை சார்ந்த தேடல்கள் பிறக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கானதை பார்ப்போம். மாணவர்களுக்கான நன்மையை பார்ப்போம். மாணவர்களுக்கு
மேன்மையான சூழல் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். ஆராய்ச்சி கல்வியில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கு தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். உத்தியோகஸ்தர்கள், அதாவது வேலையில் இருக்கிறவங்க, பணிபுரியும் இடத்தில் சில சிக்கலான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதில் விரயங்கள் தாமதம் ஏற்படும். வேலை மாற்றம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. வியாபாரிகள், சிறு குறு பெரு வியாபாரிகள், ஸோ அவங்கள பார்ப்போம். சரியா? வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தால் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். மறைமுக தடைகளால் கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் தாமதமாக கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். கலைஞர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். திறமைக்குண்டான பாராட்டுகளும் மதிப்புகளும் தானாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கான பயன்களை பார்ப்போம். அரசியல்வாதிகளுக்கு கட்சி தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். உயர்மட்ட அதிகாரிகளின் பொறுப்பாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். குடும்பத்தினரிடையே ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும். ஆகையால் இந்த வருஷம் உங்களுக்கான வருஷந்தே நான் சொல்கிறது அரசியல்வாதிகளுக்கு. சரியா? நன்மைகள், பொதுவான நன்மைகள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பாலும் சேமிப்புகளின் மூலமாகவும் முன்னேற்றத்தை உருவாக்குவீர்கள். கவனம், எதில் கவனமாக இருக்கணும்? நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது பயனற்ற விரயங்களை தவிர்க்கும். ஸோ ஏதாவது புதுசாக விஷயம் பண்ணுறீங்கன்னா தெளிவோடு செய்யுங்க. தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டு காசை இழக்காதீங்க. சரியா? காசையும் நேரத்தையும் இழக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. வழிபாடு, எந்த தெய்வத்தை வழிபடலாம்? வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளும் மனக்குழப்பமும் நீங்கி தெளிவு பிறக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. உங்கள் முயற்சி வெற்றி பெறும். சரியா? மீனராசி அன்பர்களே, இது உங்களுக்கான ராசி. இவ்வளோ நேரம் நான் சொன்னது. சரியா? பொதுவாக 100%, உங்களுக்கு 70% வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது. ஸோ அதனால் நீண்ட நாட்களாக புரியாத சில விஷயங்களில் தெளிவு ஏற்படும். ஸோ ஆகையால் இதுவரைக்கும் கூறப்பட்ட அத்தனை பலன்கள் யாவும் பொது பலன்கள் தான். ஸோ அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். மீனராசி அன்பர்களே, கொஞ்சம் தெளிவோடும் சுய எண்ணத்தோடும் பயணம் செய்யுங்க. வெற்றி உங்களது. தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக தங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.